எவ்வளவோ நீங்க குனிஞ்சு குனிஞ்சு இருந்தாலும் அவங்க தலைமையிலதான் குட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய உங்களால நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம். துலாம் ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் உங்க ராசி மீது பயணிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சியாகி இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறாங்க. இந்த மாதத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மீது பயணிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், இதெல்லாமே உங்களுடைய உறவுகள் மீது ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் எப்போ உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு மாறினாரோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சாலும் சில பிரச்சனைகள் அவங்க மூலமாக உருவாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ வரன்கள் பார்த்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணம் தள்ளி போகிறது நல்லதுதான் அப்படின்ற ஒரு திருப்தியும் உங்களுடைய மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன். கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் உங்க ராசி மீது பயணிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சியாகி இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறாங்க. இந்த மாதத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மீது பயணிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், இதெல்லாமே உங்களுடைய உறவுகள் மீது ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதே சமயத்துல ஒரு கட்ஸ் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை அதிகமா, நம்மளால இதெல்லாம் செஞ்ச முடியும், யார் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள் என்னதான் அவங்களை அவமானப்படுத்தினாலும் அவங்க பெரிய அளவுக்கு சட்டை பண்ணாம அவங்க முன்னாடியே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. ஏன்னா அடுத்து உங்களுடைய சூரியன் வரப்போறாரு. உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாக அந்த சூரியன் நீச்சமா வராரு. நீச்சமாக வர்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமா, அதாவது என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுடைய அக்டோபர் மாதத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதியே நீச்சமாக வர்றதுனால பெருமளவு எதையும் எதிர்பார்த்து நீங்க இந்த மாதத்துல எந்த விஷயமுமே செய்ய மாட்டீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அந்த எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால யாரெல்லாம் உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசுறதுக்கே நடுங்கக்கூடிய சில மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உங்க கூட வேலை பார்க்கறவங்களாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய தொழில்ல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடந்த ஒரு 6 மாதத்திற்குள்ள பாத்தீங்கன்னா உங்களை பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி உங்களை எந்த அளவுக்கு பொது இடத்துல அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தி பார்த்துப்பாங்க. அவர்கள் முன்னாடி இந்த மாதம் நீங்க நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய திறமைகள், உங்களால நல்ல ஒரு வருமான உயர்வுகள், உங்களால நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ நீங்க குனிஞ்சு இருந்தாலும் அவங்க தலைமையிலதான் குட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய உங்களால நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம், எல்லாரையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. அதே சமயத்துல தொழில் ரீதியான எவ்வளோ அசௌகரியங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் அந்த தடையை எல்லாத்தையும் மீறி உங்களுடைய தொழில ஒரு பிராண்ட்
கிராண்டா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உங்களுடைய தொழில்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு வேலையை மாத்திரமே அங்க போடுறீங்க, உங்களுடைய எஃபர்ட்டை மாத்திரமே போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் எப்போ உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு மாறினாரோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சாலும் சில பிரச்சனைகள் அவங்க மூலமாக உருவாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ வரன்கள் பார்த்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணம் தள்ளி போகிறது நல்லதுதான் அப்படின்ற ஒரு திருப்தியும் உங்களுடைய மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு வெளி உலகம் ரீதியான சில பயங்கள் மனதுல ஆழ் மனதுல பதிஞ்சுகிட்டே இருக்கு. உங்களுடைய அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய அந்த குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையும் சேர்ந்து பயணிக்கும் போது அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும், அவர்கள் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயத்துல இருக்கிறீங்க. ஏற்கனவே திருமணமான குழந்தைகளுக்கு அவங்களுடைய திருமண உறவுகள்ல பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கும். இப்போ ஒரு 2 மாசமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருந்தாலும் கூட இனிமேற் கொண்டும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நல்லபடியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்காம எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியையும் நல்ல அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கையையும் சாதகமாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பயப்படுற அளவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய மன ரீதியான சில குழப்பங்கள் இந்த காலகட்டத்துல நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களினுடைய லைஃப சொல்றதை விட அவர்களினுடைய குழந்தைகளை பத்தி சொன்னாதான் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க என்ன எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் உங்களுடைய வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவர்கள் அங்க ஒரு படிப்புக்காக போயிருந்தாலும் ஒரு வேலைக்காக போயிருந்தாலும் அங்க ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்களால அங்க மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இந்த அக்டோபர் மாசம் அதற்குண்டான ஒரு விடிவு வருமா, இல்ல அவர்களை திரும்ப நம்ம இங்க அழைச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. துலாம் ராசி அன்பர்களே நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு மேலாக உங்களுக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும். என்ன வேலை நீங்க தயார்படுத்தினாலும் அங்க வேலை இழப்புகளும் அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இல்லை. எவ்வளவோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த அக்டோபர் மாதம் நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறமா அங்க இருந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் நிவர்த்தி ஆகி ஒரு சாதகமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் பெரிய அளவுக்கு மன நெருடல்களுக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை ரொம்ப தன்னம்பிக்கையோட சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு முறிவுகள் கடந்த காலத்துல ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டம் மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் கட்ட வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறு திருமணமே நடக்க வேண்டாம், நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த நபர்கள் கூட இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கக்கூடிய இந்த 45 நாட்கள்ல
அவர் 28ஆம் தேதி தான் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக போறாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போறாரு. அடுத்த ஒரு 45 நாட்கள் அவர் குடும்பஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அதுல நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்து நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்திகளை பொறுத்து சில மாற்றங்கள் நீங்க அமைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 2வது திருமணம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். சில பேர் கேள்வி கேட்கலாம், எங்களுக்கு 2வது திருமணத்துல ஒரு விருப்பமே இல்லை, எனக்கு முதல் திருமணமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு நானு என்னுடைய குழந்தைகளை தனிமரமாக நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க எப்படி 2வது திருமணத்தை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அதிகமாக இருக்கு. அது உங்களுடைய ஜாதக ரீதியான சில விளக்கங்களும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. எங்களுக்கு இந்த மாதிரியாக விவரங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.